அனைவருக்கும் வணக்கம். Today we shall see the poem appreciation questions for public examination, question number 21 to 26. The Castrol, the Edwin Muir. So just see the picture. இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ கேஸ்டல் இருக்குது. இந்த கேஸ்டலில் சோல்ஜர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அங்கே ஒரு டெரட் வால் இருக்குது. அந்த கோட்டைக்குள்ளே யாராலையும் உள்ளே போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பலமான கோட்டை எப்படி வீழ்ந்தது அப்படின்றத பற்றி தான் அந்த போயம். ஸோ யூ நோ த கண்டென்ட் ஆர் த தீம் ஆஃப் த போயம். So let's directly go to the appreciation question. So who is the narrator? ஸோ இதில் இந்த கதையை சொல்லக்கூடியவர் யார்? Who is the narrator? ஆர் who does we அப்படின்ற வார்த்தை போயமில் வந்துச்சு அப்படின்னா, இந்த கொஷினில் வந்துச்சு அப்படின்னா, இந்த போயம்னுடைய அப்ரிஷியேஷன் கொஸ்டினாக வந்தது அப்படின்னா சோல்ஜர் அண்டு சோல்ஜர்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சோல்ஜர் அண்ட் சோல்ஜர்ஸ். ஸோ வாட் இஸ் சேலஞ்சிங் ஆர் வாட் வாஸ் சேலஞ்சிங்? வாட் வாஸ் த ஃபர்ம் பிலீஃப் ஆஃப் த சோல்ஜர் அப்படின்னு இந்த கொஸ்டினுக்கு, இதுலேயும் 2 கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான். நோ ஒன் குட் என்டர் த கேஸ்டில். யாராலையும் இந்த பலமான கோட்டைக்குள்ளே உள்ளே போக முடியல அப்படின்றது தான். ஹவு சேஃப் வாஸ் த கேஸ்டில்? எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த பிக்சரில் பார்த்தாலும் சரி, நான் ஏற்கனவே கிளாஸஸில் நம்ம பார்த்ததுலையுமே நம்ம சொல்லியிருக்கிறேன். த கேட்ஸ் வேர் ஸ்ட்ராங் அண்ட் த வால்ஸ் வேர் திக். இந்த பிக்சரில் கேட்டு போடல, பட்டு பலமானதாக இருந்தது, ரொம்ப உயரமான சுவர்கள் கொண்டு இருந்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். அடுத்தது, ஹூ வாஸ் த ரியல் எனிமி? த கோல்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, த கோல்டு வாஸ் த ரியல் எனிமி. ஹூ லெட் த எனிமீஸ் இன்? யார் அந்த எதிரிகளை உள்ளே விட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது த வீசன்ட் வார்டர் லெட் த எனிமீஸ் இன். வை குட் நாட் தே டூ எனிதிங்? ஏன் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது தே ஹேட் நோ வெப்பன்ஸ் டு ஃபைட் ஃபார் கோல்டு. அவங்களால அந்த எதிரிகளை எதிர்த்து சண்டை போட முடியல அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ நம்ம இந்த போயமை எப்படி க்ளூ வேர்ட்ஸ் வச்சு இஆர்சியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ தெர் ஆர் சம் ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ க்ளூ வேர்ட்ஸ் டு ஐடென்டிஃபை த இஆர்சி. டெரட், மூவர் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. மூவர், ப்ரோவெண்டர், ஃப்ரெண்ட்லி ஆலிஸ், க்ரான், பேட், விக்கெட் கேட், வீசன்ட் வார்டர், சிட்டடல். ஸோ இது எல்லாமே இஆர்சிக்கு க்ளூ வேர்டு. ஸோ இந்த இஆர்சிக்கு க்ளூ வேர்டில் அதே மாதிரி இந்த இஆர்சியினுடைய எக்ஸ்ப்ளனேஷன் சின்னதாக லேட் ப்ளூமர்ஸ்க்கு மற்றவங்களுக்கும் ஒரு வேளை படிக்காத ஒரு அப்ரிஷியேஷன் ஒரு இஆர்சி கொஷின் வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எழுதலாம். போயம் த கேஸ்டில், எட்வின் மியோர். எக்ஸ்ப்ளனேஷன் த கேஸ்டில் வாஸ் வெல் ப்ரொடெக்டட். நல்ல பாதுகாப்பாக இருந்தது. தேர் இஸ் நோ டேஞ்சர் டு த கேஸ்டில். அதுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் இருந்தது. த ஆர்மி வாஸ் லோயல். அந்த படைகள் ரொம்ப உண்மையாக இருந்தது, படை தளபதிக்கு உண்மையாக இருந்தது. பட் த காட் வாஸ் பிரைப்டு அண்ட் இட் ஃபெல். ஸோ அதில் ஒரு சோல்ஜரை
என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லஞ்சம் கொடுத்து, புரியுதா, லஞ்சம் கொடுத்து அந்த கேஸ்டில் வந்து கைப்பற்றி விட்டார்கள். ஸோ ஜஸ்ட் நவ் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஏதோ கொடுத்து அவங்க உள்ளே போகிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருக்குறாங்க. ஸோ அதை தான் பிட்ரேயல். ஸோ இதுதான், ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஹோப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Shall we go to the second poem? Yes, second poem. Our casuarina tree. Our casuarina tree, Toru Dutt. இந்த பிக்சரை பாருங்கள். ஒரு மரம், அந்த மரத்தை சுற்றி ஒரு செடி மாதிரி இருக்குது. அந்த மரத்தில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பசங்கள்லாம் விளையாடுறாங்க. ஸோ அந்த விளையாடக்கூடிய அந்த நினைவை தான் தோரு தத் வந்து நமக்கு போயமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஈஸி அண்ட் லாங் அண்ட் லென்த்தி போயம் இன் 12th ஸ்டாண்டர்ட் புக். ஸோ அதில் ஒரு சேஸ்மெண்ட் இருக்குது, அப்புறம் பறவைகள் பாடிட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாம்பு போல் சுற்றி இருக்கக்கூடியது தான் வந்து அவங்க வந்து பைத்தான் அப்படின்னு அவங்க ஒப்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். விச் ட்ரீ இஸ் ரெஃபர்டு டு அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் ஹூ இஸ் த ஜெயிண்ட், வாட் டஸ் இட் ஆர் தி ஆர் தாய் ரெஃபர் டு அப்படின்னு போட்டால் கேசுரினா ட்ரீ. நீ இந்த போயம் நேமை படிச்சுக்கிட்டாவே உனக்கு வந்து 1 மார்க் இருக்குது. வை த ஸ்கார்ஃப் இஸ் கலர்ஃபுல். ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பூவு, அதை தான் சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த கிரிம்சன் ஃப்ளவர்ஸ். அந்த மலரால் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவு டஸ் த ட்ரீ சர்வைவ் த டைட் ஹோல்ட் ஆஃப் த க்ரீப்பர். எப்படி அந்த ட்ரீ வந்து இறுக்கமாக பிடித்திருக்கக்கூடிய அந்த செடியுடைய இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கேலண்ட்லி, ரொம்ப அழகாக, ரொம்ப தைரியமாக, ரொம்ப மிடுக்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த க்ரீப்பர் கம்பேர்டு டு. இந்த க்ரீப்பர் வந்து இந்த செடி வந்து எப்படி எதோடு ஒப்பிடுறாங்க அந்த போயட் அப்படின்னா பைத்தான், மலைப்பாம்புக்கு ஒப்பிடுறாங்க. ஆனால் உண்மையாலுமே மலைப்பாம்பு கிடையாது, ஒப்பிடுறாங்க, கற்பனை நயமாக சொல்கிறாங்க. ஒய் இஸ் த கசுரினா ட்ரீ டியர் டு தோரு தத். அவங்களுக்கு ஏன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த மரம் அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நம்ம குழந்தையாக இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்குமே வந்து குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் வந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை மையப்படுத்தி தான் இந்த போயம் இருக்குது. ஸோ பிகாஸ் ஆஃப் அவர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தி ஆத்தர் இஸ் வெரி ஹாப்பி டு ஷேர் அவர் மெமரிஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அவர் கேசுரினா ட்ரீயில் இருக்கக்கூடிய க்ளூ வேர்ட்ஸ் என்னென்னா கேலண்ட்லி, ரீபோஸ், சேஸ்மெண்ட், பேபூன், கோகிலாஸ், ஷைல், ரைத், ட்ரான்ஸ்ட், சப்ளைம், ஃபெயின், கான்சன்ட்ரேட், ரிஹர்ஸ், அப்ளிவியன்ஸ், கர்ஸ். இந்த வார்த்தைகள் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகள் இருக்குது. இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவர் கேசுரினா ட்ரீ அப்படின்ற போயம்லேருந்து நமக்கு கேட்கப்பட்ட இஆர்சின்னு வச்சுக்கோ. சரி, இஆர்சியினுடைய மாடல் பாரு, சின்னதாக கொடுத்துருக்குறாங்க. போயம் அவர் கேசுரினா ட்ரீ தோரு தத். எக்ஸ்ப்ளனேஷனில் வந்து த போயட் consecrates the tree's memory to her loved ones. இந்த போயட் வந்து இந்த போயமை அவர்களுடைய நண்பர்களுக்கு இதை வந்து என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. who are not alive. இப்போ உயிரோடு அவர்களுடைய நண்பர்களுக்கு இதை அர்ப்பணிக்கிறாங்க. she honors it with full of love and affection. அதை அன்போடும் மரியாதையோடும் அதை நடத்துகிறாங்க. தட் ஷோஸ் ஹவு மச் த ட்ரீ இஸ் பிலவட் டு ஹர். நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள ரொம்ப மரியாதையாக நடத்துவோம், ரொம்ப அன்பு செய்வோம், அவங்க என்ன கேட்டாலும் நம்ம கொடுப்போம், ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி அவங்க இப்போ தோரு தத் வந்து இந்த போயமில் இந்த மரத்தை, ஓகேவா, இந்த மரத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க. இந்த மரத்தினுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸை வந்து அவங்களுக்கு
மிகவும் பிடித்தமாக இருக்கிறனால அதை வந்து நமக்கு போயமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு தடவை பார்த்துக்குவோமா? த ஜெயிண்ட் ட்ரீ அப்படின்றது ஜெயிண்ட் அப்படின்னு போட்டிருக்குறாங்க. மேலே கோகிலாஸ் பறவைகள் இருக்குது. த கிரிம்சன் கிளஸ்டர் அது வந்து ஒரு ஸ்கார்ஃப் போல் மூடி இருக்குது. ஸோ டியர் டு மை சோல், சிம்பிள் ஆஃப் என்டியூரிங் லவ், இதெல்லாமே நீ பார்த்துக்கோ. அவங்க ஜன்னல் வழியாக பார்க்கும்போது இந்த மரத்தில் இருக்கக்கூடிய நினைவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு பிடித்ததாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்த போயமுக்கு போகலாமா? ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச போயம், த 7 ஏஜஸ் ஆஃப் மேன். ஸோ நீ குழப்பிக்கக்கூடாது. நமக்கு தலைப்பு வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ், வில்லியம் ஷேக்ஸ்பியர். ஸோ இதை வந்து 7 ஸ்டேஜஸாக நீ பிரிச்சுட்டுனா போதும். ஓகேவா? ஸோ முதல் ஸ்டேஜ் வந்து த இன்ஃபென்ட், செகண்ட் ஸ்டேஜ் வந்து த ஸ்கூல் பாய், தேர்ட் ஸ்டேஜ் லவ்வர், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து சோல்ஜர், ஃபிஃப்த் ஸ்டேஜ் வந்து த ஜஸ்டிஸ், சிக்ஸ்த் ஸ்டேஜ் த ஓல்டு மேன், அப்புறம் செவன்த் ஸ்டேஜ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் ஆர் சைல்டுஹுட், செகண்ட் சைல்டுஹுட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் நீ எழுதினாவே உனக்கு கண்டிப்பாக மார்க் போட்டுருவாங்க. அதனால் நீ பயப்பட வேண்டாம். பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த 7 ஸ்டேஜஸையும் நீ எழுதணும். ஸோ வாட் இஸ் வேர்ல்டு கம்பேர்டு டு? உலகத்தை எதோடு ஒப்பிடுறாரு இந்த போயிட் அப்படின்னா, த வேர்ல்டு இஸ் கம்பேர்டு டு ஸ்டேஜ். எழுத முடியாதவங்க, முழு வாக்கியமாக எழுத முடியாதவங்க ஸ்டேஜ் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும். ஸ்டேஜ்னால் நாடக மேடை அல்லது மேடை. ஸோ வாட் இஸ் மீன் பை எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் எக்ஸிட், என்ட்ரன்ஸ் ஆர் எக்ஸிட். ஸோ எக்ஸிட் அப்படின்னா டெத்து, என்ட்ரன்ஸ் அப்படின்னா பர்த்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது செகண்ட் ரிவிஷனில் கூட நமக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹவு மெனி ஸ்டேஜஸ் ஆர் தேர் இன் மேன்ஸ் லைஃப்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 7 ஸ்டேஜஸ். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நீ 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற அப்படின்னா நீ 7 ஆண்டுகள் படிக்கிற. ஸோ அதை நீ ஞாபகம் வச்சுக்கலாம். 7 ஸ்டேஜஸ். அடுத்தது, ஹவு டஸ் த பாய் கோ டு ஸ்கூல்? ஸோ இது வந்து இந்த ஸ்கூல் பாய் ஸ்டேஜை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. எப்படி வந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அன்வில்லிங்லி, ஒரு நத்தை போல், லைக் எ ஸ்னெயில், அன்வில்லிங்லி ஹி கோஸ் டு ஸ்கூல் அப்படின்னு எழுதணும். எக்ஸ்பிளைன் பபிள் ரிப்பீட்டேஷன். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பபிள் ரிப்பீட்டேஷன் அப்படின்னா ஷார்ட் லிவ்டு க்ளோரி. ஸோ பபிள் அப்படின்னா நான் என்னென்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கிணற்றில் ஒரு கல் எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த கல் உள்ளே போய் சேர்கிற வரைக்கும் சின்ன 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 குமிழ்களாக வந்துட்டுருக்கும். அதை தான் பபிள் ரிப்பீட்டேஷன், பபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்ச நேரம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த முட்டை வந்து அப்படியே போயிடும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இதை வந்து ஆங்கிலத்தில் நம்ம ஷார்ட் லிவ்டு க்ளோரின்னு சொல்லலாம். ஹவு டஸ் த லவர் ஷைன் ஃபார் ஹிஸ் மிஸ்ட்ரஸ்? ஸோ அந்த காதலன் தன்னுடைய காதலிக்காக எப்படிலாம் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து லைக் எ ஃபர்னஸ், நெருப்பு போல், நெருப்பு தூண் போல் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது, வாட் இஸ் சேட்சல்? சேட்சல் அப்படின்றது முக்கியமான ஒரு கொஸ்டின். இதோ அந்த பையன் போட்டிருக்கிறான் பார்த்தீங்களா, ஒரு பேகு, அதுதான் ஸ்கூல் பேகு. அப்புறம் சான்ஸ் அப்படின்றது 7th ஸ்டேஜில் வரக்கூடிய வித்தவுட். புரியுதா? சான்ஸ் அப்படின்னா வித்தவுட். சான்ஸ் டீத், சான்ஸ் ஐஸ், சான்ஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஸோ அதை தான் எதுவுமே இல்லாமல், காது கேட்காம, பல் இல்லாமல், கண்ணு தெரியாமல் அப்படின்ற ஒரு முடிவில் அந்த வாழ்க்கை முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த போயம்னுடைய க்ளூ வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மியூலிங், பியூக்கிங், வைனிங், க்ரீப்பிங், சேட்சல், ஃபர்னஸ், ஓஃபுல், ஜஸ்டிஸ், ஹோஸ், சாஸ், ஓட்ஸ், பவுச் அண்ட் சான்ஸ். ஸோ இஆர்சிக்கு போவோம். இஆர்சியில் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த க்ளூ வேர்ட்ஸோடு இருக்குது பாருங்கள்.
ஆல் த வேர்ல்ட்ஸ் எ ஸ்டேஜ். வில்லியம் ஷேக்ஸ்பியர். இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஸ்பெல்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் தம்பிங்களா, பார்த்துக்கோங்க. உனக்கு இஆர்சி எக்ஸ்ப்ளனேஷன் எழுத முடியலனாலும் பரவாயில்ல, பட் போயட்டோடைய நேம் எழுதுனீங்கன்னா உனக்கு 2 மார்க்கு, மறந்துடாதீங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் வேர்ல்ட் இஸ் கம்பேர்ட் டு ஸ்டேஜ். த வேர்ல்ட் இஸ் கம்பேர்ட் டு ஸ்டேஜ் ஹியர். அடுத்தது பர்த் இஸ் என்ட்ரன்ஸ் அண்ட் டெத் இஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் மேன். ஸோ பிறப்பு தான் நமக்கு ஒரு வழியாகவும், இறப்பு இறுதி கட்ட நகர்வாகவும் நமக்கு சொல்கிறாங்க. ஹீ பிளேஸ் 7 ரோல்ஸ் இன் பிட்வீன். மனுஷன் 7 விதமான ஒரு நடிப்பு நடிக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் போயம்? உலிசிஸ், ஆல்ஃபர்ட் டென்னிசன். ஸோ இதுவுமே ஒரு பெரிய போயமு, செகண்ட் போயம் மாதிரி இதுவுமே ஒரு பெரிய போயமு. அப்படியே இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது?